சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 8வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பழகன். அன்பழகன், வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து 8வது நாளாக போராட்டம் செய்து வரும் ஆசிரியர்கள் இன்றைய தினத்தில் என்ன சொல்கிறார்கள்? மேலும் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஆசிரியர் ஒருவருக்கு இரத்த காயமும் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய தற்போதைய நிலை என்ன? தற்போது போராட்ட களம் எப்படி இருக்கிறது? விரிவான விவரம். இங்கே மாவட்ட ஆட்சியர்களுக்கு போராட்டம் பண்ண காவல்துறை உடனடியே அப்புறப்படுத்த பண்ணி எல்லாருமே அப்புறப்படுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் பேருந்துக்காக காத்திருக்காங்க. காலையில் அவங்க வந்து ஆசிரியர்கள் வந்து மருத்துவமனை கலந்து செல்லப்பட்டாங்க. இன்னொரு வாங்கிக்கப்பட்டாலும் அவங்களும் ஆம்புலன்ஸ் கலந்து செல்லப்பட்டாங்க. இவர்களுடைய ஆசிரியர்கள் கேட்கலாம் என்னன்னா, மிக முக்கியமா வந்து அவங்க வந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. இவங்க தொடர்ந்து 9வது நாளா ஈடுபடுறாங்க. ஏன் ஒரு முறையாக பேச்சு இருக்காங்க, என்ன பிரச்சனை? ஏன் உங்களுக்கு வந்து எதனால வந்து உங்களுக்கு காலதாமதம் பண்றாங்க? 2009க்கு முன்னால ஒரு ஊதியமோ 1/6/2009க்கு பிறகு ஒரு ஊதியமோ நினைக்கிறாங்க சார். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு காரணம் அவங்க சார். ஆனா இன்னைக்கு வரைக்குமே சொல்யூஷன் ஆகல. எங்க ஆறாவது ஊதிய இன்னைக்கு காலகட்டத்தில் 27,000 ரூபாய் ஊதியம் வரப்போது இதை பண்ணாங்க. இது அரசாங்கம் போன 2003 ஒரு குழு பண்ணாரு. அந்த மாதத்துக்கு முதல்வர் குழு பண்ணு சமநிலைக்கு பண்ணாரு. அந்த குழு 3 மாசம் முடியல. கூப்பிடுறாங்க சீரம் போக அதுக்கான காலம் வருன்றாங்க. எப்போது காலம் வரும்? ஆட்சி முடிவு 2 மாசம் தான் இருக்கு. ஏன்னா இது தேர்தல் வாக்குறுதியில் 312 கொடுத்திருக்காரு தமிழக முதல்வர். இப்போ நீங்க இந்த பணியில் தொடர்ந்து ஆசிரியர் போராட்டத்துக்கு இந்த மாணவர்களுடைய கல்வி கேள்வியாக அப்ப மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய படிப்பு பாதிக்காதா? எல்லாருமே பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கு இடைவெளி ஏற்படும் சார். எங்களுடைய போராட்ட விடுமுறை மட்டும் இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்க. 2016 வந்து தான் போக முடியும். எங்களுடைய உரிமைக்காக போடப்படுது சார். 8வது நாளா இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு அந்த குழு அமைச்சர் குழுக்கே வந்து முடிவு வருது. 3 மாதம் குழு முடிக்கிறாங்க. அந்த குழு என்ன முடிவு வரல. இது முதல்வர் ஏன்னா முதல்வரையா படிக்க போட்ட குழு தான் இது. வேலைக்கு நம்ம வந்து போட்ட குழு இன்னும் காரணம் 3 மாதம் நாங்க 3 வருஷம் முடிவு பண்ணி இன்னும் ஆட்சி இருக்குது 2 மாதம் தான் இருக்கு. இதே நாங்க இது இடைப்பட்ட காலத்துல முதல்ல போராட்டம் இருக்கோம். அது பதவி கிடையாது. ஏன்னா படிக்க பிள்ளைகள் ஏழை மாணவர்கள் ஏன்னா அவர்களுக்கு நாங்கள் உதவியா இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதார பாதிக்கப்படும்போது ஊதியம் பாதிக்கப்படும்போது அதுக்கு நாங்க போட முடியும். அதை விடுமுறைக்கு வந்து போட மாட்டேன். கனகராஜ் இவங்க கூடிய அந்த விடுமுறை நேரத்தில் போராட்டம் பண்ண இப்பதான் இந்த கைது செய்து எல்லாத்துக்குமே இந்த வாகனத்தை ஏற்றக்கூடிய பணியை நடந்துட்டு வருது. இப்ப இவங்க வந்து எந்த நீங்க நிறைய பேர் ஊர்களுக்கு தொடர்ந்து உங்க கைது பண்றாங்க. இப்ப இது வந்து இவங்க காவல்துறை என்ன சொல்றாங்க? அவங்க தொடர்ந்து கைது பண்றாங்க. இப்ப இது வந்து இவங்க காவல்துறை என்ன சொல்றாங்க? அவங்க காவல்துறையை பொறுத்த மட்டும் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க. நாங்கள் ஏன்னா எங்களுக்கு மட்டும் போராடலை, காவல்துறைக்கும் சேர்ந்து தான் போராடிட்டு இருக்கோம். நிச்சயமா முதல்வரையோட நல்ல பதிலோட தான் ஊர் திரும்பி போவோம். அதுவரை எங்கள் போராட்டம் நிற்காது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஐயா விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் தெரிவிப்பார். நன்றி. இப்போ போராட்டம் பண்ணும்போது உங்களுக்காக கைது பண்ணி கூட்டி போகிறாங்கல்ல, போகும்போது உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தராங்களா? மண்டபத்தில் செஞ்சு ஏன்னா ஒவ்வொரு முறை பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஆசிரியர் வந்து நடுத்தர ஒரு தெருவில் விட்டுட்டு போயிட்டு தான் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க காவல்துறை வந்து கைது பண்ணி எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க? அவங்க என்ன மாதிரி பாதுகாப்பு? கடந்த 4 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை கடும் சித்திரவதை பண்ணுற நோக்கமாக சென்னை முழுக்க சுற்றி அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்ய தந்தாமல் ஒரு கடந்த 3 நாளாக உணவு வழங்கப்படவில்லை, தண்ணீர் வழங்கப்படவில்லை. நேற்று முன்தினம் எங்களது கடலூர் மாவட்ட ஆசிரியர் ஒருவர் தொடர்ந்து அழைக்கப்படுவதால் மயக்கமடைந்து மருத்துவமனையில் ட்ரிப்ஸ் ஏறி அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டாங்க. அதனால வந்து ஆசிரியர்களை இந்த மன உறுதியை சோதிக்கிறாங்க. இம்முறை வந்து விடுமுறை முடிந்தாலும் எங்கள் போராட்டம் தொடரும்.
கணவர் பெண்கள் தான் ரொம்ப ஒரு பாதிக்கிறத சொல்லலாம். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கைது பண்ணி கூட்டி போகிறாங்கல்ல, இப்போ அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த வசதி செஞ்சு தராங்களா? எப்படி எங்கள் சமுதாய கூடத்தில் அந்த மாதிரி கொண்டு போய் விடுறாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் கூட இல்லை, ஒரே ரெஸ்ட் ரூமா 1500 பேர் கிட்ட வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் எங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி, அந்த இடத்துல வந்து தூசு பல மாதத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த மண்டபத்தில் சுத்தமே செய்ய முடியாங்க. நாங்கள் போய் அங்கே போய் துப்புரவு பண்ணி தான் செஞ்சுட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டும் இருக்குது. இதை 8வது நாளாக இருக்கிறோம். எங்கள் நிலைமையை பாருங்கள் எப்படி வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கனகலர் இவங்க பெண்கள் சைடில் வந்து அந்த இவங்க பெண் ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து அங்கே அந்த சமுதாய கூடத்தை கொண்டு சென்றாலும் அவங்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் அவங்களுக்கான அந்த கழிப்பிட வசதியை பற்றி சுத்தம் இல்லாமல் இருக்கு. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன். இந்த போராட்டம் குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக். ரஃபீக், வணக்கம். சொல்லுங்கள், இன்று 8வது நாள் போராட்ட களத்தில் ஆசிரியர்கள் இன்றும் கைது செய்யப்படுகிறார்கள். ஆசிரியர்கள் மத்தியில், குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் மத்தியில் வைக்கப்படும் குற்றச்சாட்டாக நாங்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறோம், கைது செய்யப்பட்டு அடைக்கப்படும் சமூக நல கூடங்களில் எங்களுக்கு அடிப்படை தேவைகள் சரியாக இல்லை, 8வது நாளாக தொடர்ந்து போராடி வருகிறோம், நாங்கள் சென்னையை சுற்றி எங்களை அழைத்து செல்கிறார்கள், அடிப்படை தேவைகள் இல்லாமல் திண்டாடுகிறோம் என்பதுதான் பெண் ஆசிரியர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆக தற்போதைய போராட்ட களத்தில் கைது செய்யப்படும் ஆசிரியர்கள் எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள்? அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா? விரிவான விவரம். வணக்கம் கடகரா. தற்போது இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலிலேயே தொடர்ச்சியாக இன்றோடும் 8வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 8வது நாளான போராட்டத்தில் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் தற்போது போதிய அளவிற்கு பேருந்து வசதிகளோ அல்லது ஆம்புலன்ஸ் வசதிகளோ இல்லாதவாறுதான் இங்கே காணப்பட்டு வருகிறது. இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து இங்க மயங்க நிலை வரக்கூடிய நிர்மலமும் ஏற்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக போதிய அளவிற்கு பேருந்து வசதிகளும் இங்கு இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய சிறு சிறு வேன்கள் மூலமாகவும் இங்கு அழைத்து செல்கின்றன. அதாவது மொத்தமாக 950 பேர் கொண்ட இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபடுத்த நிலையில் மட்டுமே 450 பெண் ஆசிரியர்களும் 500 ஆண் ஆசிரியர்களும் இங்க போராட்ட காலத்தில் கலந்து கொண்ட நபர்களை கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. இங்கே துண்டுகட்டாக கைது நடவடிக்கை மேற்கொள்ள வரக்கூடிய நிலையிலே தற்போது இருக்கக்கூடிய புளியாந்தோப்பு மாவட்ட காவல்துறை துணை மாவட்ட காவல்துறை முத்துக்குமார் என்ற தலைமையில் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய போலீசார்களுக்கு அவருடைய தலைமையில் தான் இங்கு தனிக்குழு அமைக்கப்பட்டு தீவிரமாக இங்கு கண்காணித்து வருகின்றன. அது மட்டுமின்றி இங்க இருக்கக்கூடிய கைது நடவடிக்கை மேற்கொண்ட பிறகு இங்கு சமூக கூடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜாஜி சென்னை கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இங்கு சமூகத்தில் இங்கு அழைத்து வரக்கூடிய நிலையில் அங்கிருந்து அழைத்து வைத்து வருகின்றன. அவர்களுக்கான போதிய வசதிகள் இல்லாததுதான் முக்கியமான குற்றச்சாட்டாக உள்ளது. அதாவது கழிப்பறை வசதிகளோ அல்லது குடிநீர் வசதிகளோ உணவுக்கான வசதி சரியான இடையில் பயன்பாட்டுக்கு வருவதில்லை என்பதும் குற்றச்சாட்டாக உள்ளது. அது மட்டுமின்றி நேற்று 7ஆம் நாள் அன்று எழும்பூரில் வந்து இதே போன்றுதான் வந்து போராட்ட கட்டத்தில் கலந்து கொண்ட போது பல இடைநிலை ஆசிரியர்கள் மயங்க நிலையில் இருந்த போது துண்டுக்கட்டாக தூக்க நிலையில் இடது கை பெண் ஆசிரியருக்கு இடது கை வந்து முறிவு ஏற்பட்டுள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்றே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துண்டுக்கட்டாக அழைத்து செல்லக்கூடிய இந்த காவல்துறை நம்பி நாங்கள் எப்படி செல்வது என்பது கேள்விக்குறியாக வருகிறது. குறிப்பாக பெண் இடைநிலை ஆசிரியருக்கும் கேள்விக்குறியாக எழுதி வருகிறது. அது மட்டுமின்றி இங்கே போதிய அளவிற்கு சமூகக்கூடம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்றால் சமூக கூடத்தில் இருக்கக்கூடிய அறைகள் அல்லாதவாறு இருந்தால் தனியார் மண்டபத்திற்கும் மாற்று அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அந்த தனியார் மண்டபத்திலும் ஏதேனும் நிகழ்ச்சிகள் இருந்திருந்தால் வேறு வழி இல்லாமல் எங்கே இவர்களை அடைக்க வைப்பது என்பது கேள்விக்குறியாக தான் இருந்து வருகிறது. தற்போது போதிய அளவிற்கு இந்த சுகாதாரத்துறையான இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லாதான் குறைபாடாக உள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் உட்பட இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அனைவரும் இடைநிலை ஆசிரியர்களுடைய இதில் உள்ள கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான், அதாவது சம ஊதியத்திற்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றால் பிரதான கோரிக்கையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒற்றை கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இருப்பினும் இந்த ஒவ்வொரு வாகனத்திலும் அழைத்து செல்லக்கூடிய நிலையில் போதிய வசதிகள் இல்லை என்பதால் குறிப்பாக சொல்லப்பட முடியும். அதாவது இருக்கை வசதிகள் தான் குறிப்பாக கேள்விக்குறியாக உள்ளது. ஏன்னா அந்த அளவுக்கு
ரொம்ப கூட்டமாக அழைத்து செல்வதை காட்டியும் நாம் பார்க்க முடியுது. போதிய அளவிற்கு இந்த போலீசாருடைய 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே குறைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. இந்த காட்சியில் நாம் பார்க்க முடியுது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இங்க அழைத்து செல்லக்கூடிய அனைத்து இடைநிலை ஆசிரியர்களும் எங்கே தங்க வைப்பார்கள், அவர்களுக்கு அந்த பயன்பாட்டிற்கான அத்தியாவசியமான அடிப்படை என்ன என்பது குறித்து அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா இங்கு மிகவும் கேள்விக்குறியாக அமைந்துள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக்.